எனதருமை நாட்டு மக்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியில் மக்களுடன் இணைவது, கற்றுக்கொள்வது மற்றும் நம் நாட்டு மக்களின் சாதனைகளை பற்றி பேசுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவத்தை தருகிறது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாம் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதில் 125 அத்தியாயங்கள் நிறைவடைந்தது தெரியாமல் போனது. இன்று 126வது அத்தியாயம். இன்றைய தினத்துடன் சில சிறப்பம்சங்களும் தொடர்புடையதாக உள்ளன. இன்று புகழ்பெற்ற 2 இந்தியர்களின் பிறந்த நாள். தியாகி பகத்சிங் மற்றும் லதா அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். நண்பர்களே, தியாகி பகத்சிங் ஒவ்வொரு இந்தியருக்கும், குறிப்பாக நாட்டின் இளைஞர்களுக்கும் உத்வேகத்தின் சுடரொளியாக விளங்குகிறார். அச்சமின்மை அவரது இயல்பான குணம். நாட்டுக்காக தூக்கு கயிற்றை முத்தமிடுவதற்கு முன்பு பகத்சிங் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு கடிதமும் எழுதியிருந்தார். என்னையும் என் தோழர்களையும் நீங்கள் போர்க்கைதிகளாக நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்களை தூக்கில் போடாமல் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று அதில் கூறியிருந்தார். இது அவரின் அடக்க முடியாத வீரத்திற்கு சான்றாக உள்ளது. பகத்சிங் மக்களின் துன்பங்கள் கண்டு வருந்தினார். மேலும் அவர்களுக்கு உதவுவதில் முதல் ஆளாக இருந்தார். பகத்சிங் அவர்களுக்கு என் மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்று லதா மங்கேஷ்கர் சகோதரியின் பிறந்த நாள். இந்திய பண்பாடு மற்றும் இசையில் ஆர்வம் கொண்ட எவரும் அவருடைய பாடல்களை கேட்டு மெய்மறக்காமல் இருக்க முடியாது. அவருடைய பாடல்களில் மனித உணர்வுகளை தட்டி எழுப்பும் சக்தியுள்ளது. அவர் பாடிய நாட்டுப்பற்று பாடல்கள் மக்களை மிகவும் ஊக்குவித்தன. இந்திய கலாச்சாரத்துடனும் அவருக்கு ஆழ்ந்த பிணைப்பு இருந்தது. லதா சகோதரிக்கும் என் இதயபூர்வமான மரியாதை செலுத்துகிறேன். நண்பர்களே, அவருக்கு ஊக்கமளித்த மாபெரும் மனிதர்களில் ஒருவர் வீர் சாவர்கர். அவரை அவர் தாத்யா என்று அழைப்பார். அவர் வீர் சாவர்கர் அவர்களின் பல பாடல்களுக்கு தன் குரலால் உயிரூட்டியிருக்கிறார். லதா சகோதரியுடன் எப்போதுமே எனக்கு ஒருவித பாச பிணைப்பு இருந்தது. அவர் ஒவ்வொரு ஆண்டும் மறக்காமல் எனக்கு ராக்கி அனுப்புவார். மராத்தி மெல்லிசையில் சிறந்து விளங்கும் சுதிர் ஃபட்கே அவர்கள் லதா சகோதரியை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். நான் லதா சகோதரியிடம் நீங்கள் பாடி சுதிர் அவர்கள் இசையமைத்த ஜோதி கலஷ் சல்கே பாடல் மிகவும் பிடிக்கும் என்று கூறினேன். நண்பர்களே, நீங்களும் என்னுடன் சேர்ந்து ரசியுங்கள். ज्योति कलश छलके, ज्योति कलश छलके, ज्योति कलश छलके, ज्योति कलश छलके, वे गुलाबी लाल सुनहरे रंग दल बादल के, ज्योति कलश छलके. மக்களே, இந்த நவராத்திரி வேளையில் நாம் சக்தியை வழிபடுகிறோம். நாம் பெண் சக்தியை கொண்டாடுகிறோம். வர்த்தகம் முதல் விளையாட்டு வரை, கல்வி முதல் அறிவியல் வரை, நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் நம் இந்திய பெண்கள் அனைத்து இடங்களிலும் தங்களது அடையாளத்தை பதித்து வருகின்றனர். நினைத்து பார்க்க முடியாத சவால்களை கடந்து வெற்றி கொள்கின்றனர். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களால் தொடர்ந்து 8 மாதங்கள் கடலில் இருக்க முடியுமா?
காற்றின் வேகத்தில் செல்லும் படகில் 50,000 கிலோமீட்டர் தூரம் கடலில் பயணிக்க முடியுமா? அதுவும் கடலில் எப்போது வேண்டுமானாலும் வானிலை மோசமடையலாம் என்ற நிலையில் உங்களால் முடியுமா? இதைச் செய்வதற்கு முன்பு நீங்கள் 1000 முறை யோசிப்பீர்கள். ஆனால் 2 துணிச்சலான இந்திய கடற்படை அதிகாரிகள் நாவிகா சாகர் பரிக்ரமா பயணத்தின் போது இதைச் செய்து காட்டியிருக்கிறார்கள். துணிச்சல் மற்றும் மன உறுதி என்றால் என்ன என்பதை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இன்று மனதின் குரல் நேயர்களுக்கு இந்த 2 வீரர்களை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவர் லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா, மற்றொருவர் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா. இந்த 2 அதிகாரிகளும் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார்கள். ஹலோ. ஹலோ சார். வணக்கம். வணக்கம் சார். நம்முடன் லெப்டினன்ட் கமாண்டர் தில்னாவும் ரூபாவும் இருக்கிறார்கள். நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறீர்களா? ஆமா சார், இருவர் இருக்கிறோம். இருவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். நம் நாட்டு மக்கள் உங்கள் இருவரை பற்றியும் கேட்க விரும்புகிறார்கள். நீங்கள் கூறுங்கள். சார், நான் லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா. நான் இந்திய கடற்படையில் லாஜிஸ்டிக்ஸ் பிரிவில் பணிபுரிகிறேன். நான் 2014 கடற்படையில் சேர்ந்தேன். கேரளாவின் கோழிக்கோடு தான் என் சொந்த ஊர். என் தந்தை இராணுவத்தில் இருந்தார். என்னுடைய தாய் இல்லத்தரசி. என் கணவரும் இந்திய கடற்படையில் அதிகாரியாக இருக்கிறார். என் சகோதரி NCCயில் பணிபுரிகிறார். ஜெய்ஹிந்த் சார். நான் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா. நான் 2017 கடற்படையின் நேவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்ஷன் கேடல் சேர்ந்தேன். என் தந்தை தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தாய் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். என் தந்தை விமானப்படையில் இருந்தார் சார். எனக்கு அவரை பார்த்துதான் பாதுகாப்பு துறையில் சேர வேண்டும் என்ற ஆசை வந்தது. என் தாய் இல்லத்தரசி. தில்னா ரூபா, சாகர் பரிக்ரமாவில் உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தை பற்றி அனைவரும் கேட்க விரும்புகின்றனர். அது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்று உறுதியாக நம்புகிறேன். பல சிரமங்கள் வந்திருக்கும், பல கஷ்டங்களை நீங்கள் கடந்திருக்க வேண்டும். ஆமா சார். சார், एक opportunity சார். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பு நம் வாழ்க்கையில் ஒரு முறை தான் கிடைக்கும். இந்த உலக சுற்றுப்பயணம் எங்களுக்கு கிடைத்த அத்தகைய ஓர் அரிய வாய்ப்பு. இதை இந்திய கடற்படையும் இந்திய அரசும் எங்களுக்கு வழங்கியது. இந்த பயணத்தில் நாங்கள் சுமார் 47,500 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தோம். 2024 அக்டோபர் 2 அன்று கோவாவில் இருந்து புறப்பட்டு மே 29 திரும்பினோம். 238 நாட்களானது சார். 238 நாட்களும் படகில் நாங்கள் இருவர் மட்டும்தான் இருந்தோம். இந்த பயணத்திற்காக 3 ஆண்டுகள் தயாரானோம். வழிகாட்டுதல், தகவல் தொடர்பு, அவசர கால சாதனங்களை எவ்வாறு இயக்குவது, டைவிங் செய்வது எப்படி, படகில் மருத்துவ அவசர நிலை போன்ற எந்த ஒரு நிலையையும் எப்படி சமாளிப்பது, இவை அனைத்தை பற்றியும் இந்திய கடற்படை எங்களுக்கு பயிற்சி அளித்தது. நாங்கள் பாயிண்ட் நெமோவில் இந்திய கொடியை ஏற்றினோம். அதுவே இந்த பயணத்தில் மறக்க முடியாத தருணம் சார். பாயிண்ட் நெமோ உலகின் மிகவும் தொலைதூரமான இடத்தில் உள்ளது சார். அங்கிருந்து மிக அருகில் இருக்கும் மனிதல் என்றால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருப்பவர்தான். அங்கு ஒரு பாய்மர படகில் சென்றடைந்த முதல் இந்தியர், முதல் ஆசியர் மற்றும் உலகின் முதல் மனிதர்கள் நாங்கள்தான். இது எங்களுக்கு மிகவும் பெருமையான விஷயம் சார். அருமை. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்கள் தோழி ஏதாவது சொல்ல விரும்புகிறாரா? சார், பாய்மரப்படகில் உலகை சுற்றி வந்தவர்களின் எண்ணிக்கை எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தவர்களின் எண்ணிக்கையை விடவும் மிக குறைவு. பாய்மரப்படகில் தனியாக உலகை சுற்றி வருபவர்களின் எண்ணிக்கை விண்வெளிக்கு சென்றவர்களின் எண்ணிக்கையை விடவும் குறைவு. சரி, இவ்வளவு சிக்கலான பயணத்திற்கு சிறந்த குழுப்பணி தேவை. ஆனால் உங்கள் குழுவில் நீங்கள் 2 அதிகாரிகள் மட்டுமே இருந்தீர்கள். இதை நீங்கள் எப்படி சமாளித்தீர்கள்? ஆமாம் சார். இது போன்ற பயணத்திற்கு நாங்கள் இருவரும் ஒன்றாக கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது. லெப்டினன்ட் கமாண்டர் தினா சொன்னது போல் இதை சாதிக்க நாங்கள் இருவரும் மட்டுமே இருந்தோம். பழுது பார்ப்பவர், என்ஜின் மெக்கானிக், மருத்துவ உதவியாளர், சமையல்காரர், தூய்மை பணியாளர், டைவர், வழிகாட்டி என அனைத்துமாக நாங்களே செயல்பட்டோம்.
இதை நாங்கள் சாதிப்பதற்கு இந்திய கடற்படையின் பங்களிப்பு மகத்தானது. எங்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். சார், நாங்கள் 4 ஆண்டுகளாக ஒன்றாக பயணம் செய்கிறோம். அதனால் எங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை பற்றி நாங்கள் அறிவோம். எங்கள் படகில் ஒருபோதும் பழுதாகாத ஒரு சாதனம் இருந்தது என்றால் அது எங்கள் இருவரின் குழுப்பணி என்று கூறுவோம். சரி, வானிலை மோசமாக இருக்கும்போது கடலில் வானிலை எப்படி இருக்கும் என்று கணிப்பது கடினம். அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி சமாளித்தீர்கள்? சார், எங்கள் பயணத்தில் பல சவால்கள் இருந்தன. இந்த பயணத்தில் நாங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. குறிப்பாக சார், தென்பெருங்கடலில் வானிலை எப்போதும் மோசமாக இருக்கும். அதோடு நாங்கள் 3 புயல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. சார், எங்கள் படகு வெறும் 17 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்டிருந்தது. சில நேரங்களில் 3 மாடி கட்டிடத்தை விட பெரிய அலைகள் வரும். இந்த பயணத்தில் அதிக வெப்பத்தையும் அதிக குளிரையும் எதிர்கொண்டோம். அண்டார்டிகாவில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் வேகம் மணிக்கு 90 கிலோமீட்டராகவும் இருந்ததை நாங்கள் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. குளிரிலிருந்து தப்பிக்க நாங்கள் 6 to 7 அடுக்கு ஆடைகளை அணிந்திருந்தோம். தென்பெருங்கடல் முழுவதையும் நாங்கள் 7 அடுக்கு ஆடைகளுடன் கடந்தோம். ஒரு சில சமயம் கேசடுப்பு மூலம் எங்கள் கைகளை சூடுபடுத்திக் கொள்வோம். சில நேரங்களில் நாங்கள் காற்றே இல்லாத போது நாங்கள் பாய்மரத்தை முழுதுமாக இறக்கிவிட்டு மிதந்து கொண்டிருப்போம். இது போன்ற சூழ்நிலைகள் பொறுமைக்கு சவாலாக இருக்கும். நாட்டு பெண்களின் உறுதியை கண்டு மக்கள் ஆச்சரியப்படைங்க. இந்த சுற்றுப்பயணத்தின் போது நீங்கள் வெவ்வேறு நாடுகளில் தங்கியிருந்தீர்கள். எங்க அனுபவம் கிடைத்தது? ஆமா சார், எங்களுக்கு மிகவும் நல்ல அனுபவம் கிடைத்தது. நாங்கள் 8 மாதங்களில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லி மற்றும் தென்னாப்பிரிக்கா என 4 இடங்களில் தங்கினோம் சார். ஒவ்வொரு இடத்திலும் சராசரியாக எவ்வளவு நேரம் தங்குவீர்கள்? சார், ஒரு இடத்தில் 14 நாட்கள் தங்கினோம். 14 நாட்களா? ஆமாம் சார், உலகின் ஒவ்வொரு மூலையிலும் இந்தியர்களை பார்த்தோம். அவர்களும் சுறுசுறுப்பாகவும் மிகுந்த நம்பிக்கையுடனும் இந்தியாவை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வெற்றியை அவர்களுடைய வெற்றியாக நினைப்பதாக எங்களுக்கு தோன்றியது. ஒவ்வொரு இடத்திலும் எங்களுக்கு வெவ்வேறு அனுபவங்கள் கிடைத்தன. ஆஸ்திரேலியாவில் மேற்கு ஆஸ்திரேலியா நாடாளுமன்ற சபாநாயகர் அழைத்தார். அவர் எங்களை ஊக்குவித்தார். இது போன்ற விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் நாங்கள் பெருமையடைந்தோம். மேலும் நாங்கள் நியூசிலாந்துக்கு சென்ற போது அங்குள்ள மவோரி மக்கள் எங்களை வரவேற்று நமது இந்திய கலாச்சாரத்தை மரியாதையுடன் போற்றினர். இன்னொரு முக்கியமான விஷயம், போர்ட் ஸ்டான்லி தென் அமெரிக்காவுக்கு அருகில் உள்ள ஒரு தொலைதூர தீவு. அங்கு மொத்த மக்கள் தொகையே 3500 தான். இந்தியாவை பார்த்தோம். அங்கே 45 இந்தியர்கள் இருந்தார்கள். அவர்கள் எங்களை தங்களுடையவர்களாகவே கருதி வீட்டில் இருப்பது போன்ற உணவை ஏற்படுத்தினார்கள். உங்களைப் போலவே வித்தியாசமாக ஏதாவது செய்ய விரும்பும் பெண்களுக்கு நீங்கள் இருவரும் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா பேசுகிறேன். உங்கள் மூலமாக நான் அனைவருக்கும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாம் மனப்பூர்வமாக உழைத்தால் இந்த உலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கே பிறந்தீர்கள் என்பதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இந்திய இளைஞர்களும் பெண்களும் உயர்ந்த கனவுகளை காண வேண்டும் என்பது எங்கள் இருவரின் விருப்பம். எதிர்காலத்தில் அனைத்து பெண்களும் பாதுகாப்பு துறையிலும் விளையாட்டிலும் சாகசங்களிலும் ஈடுபட்டு நாட்டின் பெயரை பெருமைப்படுத்த வேண்டும். அதில்னா மற்றும் ரூபா, உங்கள் பேச்சை கேட்டு எனக்கும் மிகவும் சிலிர்ப்பாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய வீர செயலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்கள் இருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமாக உங்கள் உழைப்பு, உங்கள் வெற்றி, உங்கள் சாதனை ஆகியவை நாட்டின் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஊக்குவிக்கும். இதுபோல மூவர்ணக் கொடியை உயரப்பறக்க விடுங்கள். உங்கள் எதிர்கால முயற்சிகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம். நமஸ்காரம். வணக்கம் சார். நண்பர்களே, நமது பண்டிகைகளும் திருவிழாக்களும் இந்தியாவின் கலாச்சாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. சட் பூஜா என்பது தீபாவளிக்கு பிறகு வரும் ஒரு புனித பண்டிகை. சூரிய தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாபெரும் பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதில் நாம் அஸ்தமிக்கும் சூரியனுக்கும் அர்க்கியம் செலுத்தி
அவரை வழிபடுகிறோம். சட் பூஜை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மட்டும் கொண்டாடப்படுவதில்லை, மாறாக உலகம் முழுவதும் அதன் சிறப்பு காணப்படுகிறது. இன்று இது ஒரு உலகளாவிய பண்டிகையாக மாறி வருகிறது. நண்பர்களே, இந்திய அரசும் சட் பூஜை தொடர்பாக ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்பதை உங்களிடம் சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய அரசு சட் மகாபர்வத்தை யுனெஸ்கோ வின் புலனாகா பண்பாட்டு மரபுரிமை பட்டியலில், அதாவது யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்ப்பதற்கு முயல்கிறது. சட் பூஜை யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்படும் போது உலகின் மூலை முடுக்குகளில் உள்ள மக்கள் அதன் மகத்துவத்தையும் தெய்வீகத்தையும் அனுபவிக்க முடியும். நண்பர்களே, சில காலத்திற்கு முன்பு இந்திய அரசின் இதே போன்ற முயற்சிகளால் கொல்கத்தாவின் துர்கா பூஜையும் யுனெஸ்கோவின் இந்த பட்டியலில் ஒரு பகுதியாகியுள்ளது. நாம் நமது கலாச்சார நிகழ்வுகளுக்கு இதுபோலவே உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்று தந்தால் உலகம் அவற்றை பற்றி அறிந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும், அவற்றில் பங்கேற்க முன்வரும். நண்பர்களே, அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. காந்திஜி எப்போதும் சுதேசியை பின்பற்றுவதை வலியுறுத்தினார். அவற்றில் காதி மிகவும் முதன்மையானது. துரதிர்ஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பிறகு காதியின் பொலிவு சற்று மங்கத் தொடங்கியது. கடந்த 11 ஆண்டுகளில் காதியின் மீதான நாட்டு மக்களின் ஈர்ப்பு அதிகரித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் காதி விற்பனையில் பெரும் வளர்ச்சி காணப்படுகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி ஏதாவது ஒரு காதி பொருளை நிச்சயம் வாங்குங்கள் என்று உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சுதேசி என்று பெருமையுடன் சொல்லுங்கள். இதை சமூக ஊடகங்களில் வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற முழக்கத்துடன் பகிருங்கள். நண்பர்களே, காதியைப் போலவே நமது கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் துறையிலும் பல மாற்றங்கள் காணப்படுகின்றன. இன்று நமது நாட்டில் இது போன்ற பல உதாரணங்கள் வெளிவருகின்றன. பாரம்பரியம் மற்றும் புதுமையை ஒன்றாக இணைத்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை அவை உணர்த்துகின்றன. உதாரணமாக, தமிழ்நாட்டின் யாஸ் நேச்சுரல்ஸை குறிப்பிடலாம். அசோக் ஜெகதீசன் அவர்களும் பிரேம் செல்வராஜ் அவர்களும் தங்களது வேலையை விட்டுவிட்டு புதிய முயற்சியை தொடங்கினார்கள். புல் மற்றும் வாழைநாரிலிருந்து யோகா பாய்களை தயாரித்தார்கள். மூலிகை வண்ணங்களை கொண்டு துணிகளுக்கு சாயமேற்றினார்கள். 200 குடும்பங்களுக்கு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பையும் வழங்கினார்கள். ஜார்க்கண்டின் ஆஷிஷ் சத்யவிரத் சாஹி அவர்கள் ஜோஹார் கிராம் பிராண்ட் மூலம் பழங்குடியினரின் நெசவு மற்றும் ஆடைகளை உலகளாவிய அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ளார். அவரது முயற்சிகளால் இன்று ஜார்க்கண்டின் கலாச்சார பாரம்பரியத்தை மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அறியத் தொடங்கியுள்ளனர். பீகாரின் மதுபனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்வீட்டி குமாரி அவர்களும் சங்கல்ப் கிரியேஷன் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளார். மிதிலா ஓவியத்தை அவர் பெண்களின் வாழ்வாதாரத்திற்கான ஒரு கருவியாக மாற்றியுள்ளார். இன்று 500க்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்கள் அவருடன் இணைந்து தற்சார்பு பாதையில் பயணிக்கிறார்கள். இந்த வெற்றி கதைகள் அனைத்தும் நமது பாரம்பரியங்களில் வருமானத்திற்கான எத்தனை வழிகள் வரைந்துள்ளன என்பதை நமக்கு கற்பிக்கின்றன. நமது நோக்கம் உறுதியாக இருந்தால் வெற்றி நம்மை விட்டு விலகிச் செல்லாது. என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் விஜயதசமி கொண்டாடவிருக்கிறோம். இந்த முறை விஜயதசமி மற்றொரு காரணத்திற்காகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இதே நாளில்தான் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் நிறுவப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த பயணம் முன் எப்போதையும் விட மிகுந்த ஊக்கமளிப்பதாகவும் இருக்கிறது. இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் நிறுவப்பட்ட போது நமது தேசம் பல நூற்றாண்டுகளாக அடிமைச் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தது. பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்த இந்த அடிமைத்தனம் நமது சுயமரியாதைக்கும் தன்னம்பிக்கைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. உலகின் பழமையான நாகரிகத்திற்கு ஓர் அடையாள நெருக்கடி உருவாகி கொண்டிருந்தது. நாட்டு மக்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக தொடங்கியிருந்தனர். நாட்டின் சுதந்திரத்தோடு கருத்தியல் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுபட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாக இருந்தது.
அத்தகைய சூழலில் டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள் இந்த விஷயம் குறித்து ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினார். இதற்காக அவர் 1925இல் விஜயதசமி திருநாளில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கை நிறுவினார். டாக்டர் சஹாப் அவர்களின் மறைவிற்கு பிறகு பரம் பூஜ்ய குருஜி அவர்கள் தேச சேவை எனும் இந்த மகா யக்னத்தை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றார். பரம் பூஜ்ய குருஜி அவர்கள் ராஷ்டிராய ஸ்வாஹா இதம் ராஷ்டிராய இதம் மமோ என்று கூறுவார். அதாவது, இது என்னுடைய அல்ல, இது தேசத்திற்கானது. சுயநலமின்றி நாட்டுக்காக அர்ப்பணிக்கும் உணர்வை அது தூண்டுகிறது. குருஜி கோல்வல்கர் அவர்களின் இந்த வாக்கியம் லட்சக்கணக்கான ஸ்வயம் சேவகர்களுக்கு தியாகம் மற்றும் சேவையின் பாதையை காட்டியுள்ளது. தியாகம் மற்றும் சேவை மனப்பான்மையும் ஒழுக்கத்தின் படிப்பினையும் தான் சங்கத்தின் உண்மையான பலம். இன்று RSS 100 ஆண்டுகளாக சற்றும் தளராமல் ஓயாமல் தேச சேவை பணியில் ஈடுபட்டுள்ளது. அதனால்தான் நாட்டில் எங்கு இயற்கை சீற்றம் ஏற்பட்டாலும் RSS அமைப்பின் ஸ்வயம் சேவகர்கள் தான் முதலில் அங்கு சென்றடைவதை நாம் பார்க்கிறோம். லட்சக்கணக்கான ஸ்வயம் சேவகர்களின் ஒவ்வொரு செயலிலும் முயற்சியிலும் நேஷன் ஃபர்ஸ்ட் என்ற உணர்வு எப்போதும் முதன்மையாக இருக்கிறது. தேச சேவை எனும் இந்த மகாயக்னத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஸ்வயம் சேவகருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, அடுத்த மாதம் அக்டோபர் 7ஆம் தேதி மகரிஷி வால்மீகி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. மகரிஷி வால்மீகி இந்திய பண்பாட்டின் எவ்வளவு பெரிய தூண் என்பதை நாம் அறிவோம். பகவான் ராமர் அவதார கதைகளை இவ்வளவு விரிவாக நமக்கு அறிமுகப்படுத்தியவர் மகரிஷி வால்மீகி தான். அவர் நமக்கு ராமாயணம் போன்ற அற்புதமான நூலை வழங்கினார். ராமாயணத்தின் இந்த தாக்கத்திற்கு அதில் பொதிந்துள்ள பகவான் ராமரின் கொள்கைகளும் விழுமியங்களும் தான் காரணம். பகவான் ராமர் சேவை, நல்லிணக்கம் மற்றும் கருணையுடன் அனைவரையும் அரவணைத்தார். அதனால்தான் மகரிஷி வால்மீகியின் ராமாயணத்தில் வரும் ராமர் அன்னை சபரி மற்றும் நிஷாதராஜனுடன் இணைந்தே முழுமையடைவதை காண்கிறோம். அதனால்தான் நண்பர்களே, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்ட போது அதனுடன் நிஷாதராஜன் மற்றும் மகரிஷி வால்மீகி ஆகியோருக்கும் கோயில் கட்டப்பட்டுள்ளது. உங்களிடம் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் அயோத்திக்கு ராமர் பிரானை தரிசிக்க செல்லும் போது மகரிஷி வால்மீகி மற்றும் நிஷாதராஜர் ஆலயத்தையும் கண்டிப்பாக தரிசியுங்கள். என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, கலை, இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்தின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், அவை எந்த ஒரு எல்லைக்குள்ளும் கட்டுப்பட்டிருப்பதில்லை. அவற்றின் நறுமணம் அனைத்து எல்லைகளையும் கடந்து மக்களின் மனங்களை தொடுகிறது. சமீபத்தில் பாரிஸில் உள்ள ஒரு கலாச்சார நிறுவனமான சவுந்த் மண்டபா தனது 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த மையம் இந்திய நடனத்தை பிரபலப்படுத்துவதில் தனது விரிவான பங்களிப்பை வழங்கியுள்ளது. மிதை மிலேனா சால்வினி நிறுவினார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்டர் மண்டபாவுடன் தொடர்புடைய அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இப்போது நான் உங்களுக்கு 2 ஆடியோக்களை போட்டு கட்டுகிறேன். அவற்றை கவனமாக கேளுங்கள். தயாலு சித்தகின் சித்தனா මිනිහ කවුරුන්දෝ මසබඳේ මිනිහ මිනිහා ගැන සොඳිනේ නෑනුවෙදෝ බිඳ කුදු සිතුවේ දයාලු සිතකින් සිතනා මිනිහ කවුරුන්දෝ මසබඳේ මිනිහ මිනිහා ගැන සොඳිනේ. இப்போது 2வது ஆடியோவை கேளுங்கள். மனிதன் மனிதனுக்காயில்லையே
மற்றதுதான் இங்கு கவலைப்படும் கருணையுள்ளத்தில் பரவிடவே அன்பு செய்வாய் நீ என் தோழா மனிதன் மனிதனுக்காயில்லையே மற்றதுதான் இங்கு கவலைப்படும் கருணையுள்ளத்தில் பரவிடவே. நண்பர்களே, பூபேன் ஹசாரிகா அவர்களின் பாடல்களால் உலகெங்கிலும் உள்ள வெவ்வேறு நாடுகள் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று இணைகின்றன என்பதற்கு இந்த குரலே சாட்சியாகும். இலங்கையில் மிகவும் பாராட்டத்தக்க ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் பூபேந்தா அவர்களின் புகழ்பெற்ற பாடலான மனுஹே மனுஹார பாபே பாடலை இலங்கை கலைஞர்கள் சிங்களம் மற்றும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளனர். நான் உங்களுக்கு அதன் ஆடியோவை போட்டு காட்டினேன். சில நாட்களுக்கு முன்பு அசாமில் நடைபெற்ற அவரது நூற்றாண்டில் விழாவிலிருந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது உண்மையிலேயே மிகவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. அசாம் இன்று பூபேன் ஹசாரிகா அவர்களின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் சில நாட்களுக்கு முன்பு ஒரு துயரமான நிகழ்வும் ஏற்பட்டுள்ளது. ஜூபின் கர்க் அவர்களின் அகால மரணத்தால் மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஜூபின் கர்க் ஒரு புகழ்பெற்ற பாடகர். அவர் நாடு முழுவதும் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கினார். அசாமின் கலாச்சாரத்துடன் அவருக்கு மிகவும் ஆழமான பிணைப்பு இருந்தது. ஜூபின் கர்க் நமது நினைவுகளில் என்றென்று நிலைத்திருப்பார். மேலும் அவரது இசை வருங்கால தலைமுறையினரை மெய்மறக்கச் செய்யும். ஜூபின் கார்க் ஆசில் अहोमोर हमोस कृतिर उज्ज्वल रत्नो जनोतार हृदय तेयो हृदय जियाय थाकिबो. நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்பு சிறந்த சிந்தனையாளரும் தத்துவ ஞானியுமான எஸ்.எல். பைரப்பா அவர்களையும் நம் நாடு இழந்துவிட்டது. எனக்கு பைரப்பா அவர்களுடன் தனிப்பட்ட தொடர்பும் இருந்தது. எங்களுக்கிடையில் பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆழமான உரையாடல்களும் நிகழ்ந்துள்ளன. அவரது படைப்புகள் இளம் தலைமுறையினரின் எண்ணங்களுக்கு வழிகாட்டும். கன்னடத்தில் உள்ள அவரது பல படைப்புகளின் மொழிபெயர்ப்புகளும் கிடைக்கின்றன. நமது வேர்கள் மற்றும் கலாச்சாரத்தின் மீது பெருமை கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் நமக்கு உணர்த்தினார். நான் எஸ்.எல். பைரப்பா அவர்களுக்கு எனது உளமார்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன். இளைஞர்கள் அவரது படைப்புகளை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நாட்டு மக்களே, வரும் நாட்களில் ஒன்றன் பின் ஒன்றாக பண்டிகைகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் வரவிருக்கின்றன. ஒவ்வொரு பண்டிகையின் போதும் நாம் நிறைய பொருட்களை வாங்குகிறோம். இந்த முறை ஜிஎஸ்டி பச்சத் உற்சவ் கூட நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு உறுதிமொழியை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் பண்டிகைகளை இன்னும் சிறப்பானதாக மாற்ற முடியும். இந்த முறை பண்டிகைகளை உள்நாட்டு பொருட்களை வைத்து மட்டுமே கொண்டாடுவோம் என்று உறுதியாக முடிவு செய்தால் நமது கொண்டாட்டத்தின் பொலிவு பன்மடங்கு அதிகரிக்கும். வோக்கல் ஃபார் லோக்கல் என்பதை வாங்குதலின் மந்திரமாக ஆக்குங்கள். நம் நாட்டில் தயாரானதை மட்டுமே வாங்குவோம் என்று என்றென்றைக்குமாக உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். இந்திய மக்கள் உருவாக்கியதே மட்டுமே வீட்டிற்கு எடுத்து செல்வோம். இந்திய குடிமகனின் உழைப்பு எதில் உள்ளதோ அந்த பொருளையே பயன்படுத்துவோம். நான் அவ்வாறு செய்யும்போது நான் ஒரு பொருளை மட்டும் வாங்குவதில்லை, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை வீட்டிற்கு கொண்டு வருகிறோம். ஒரு கைவினைஞரின் உழைப்பிற்கு மரியாதை அளிக்கிறோம். ஒரு இளம் தொழில்முனைவோரின் கனவுகளுக்கு சிறகுகளை அளிக்கிறோம். நண்பர்களே, பண்டிகைகளின் போது நாம் அனைவரும் நமது வீடுகளை சுத்தம் செய்வதில் ஈடுபடுகிறோம். ஆனால் தூய்மை என்பது வீட்டின் 4 சுவர்களுக்குள் மட்டும் நின்றுவிடக்கூடாது. தெருக்குயிர்ப்பு பகுதி, சந்தை, கிராமம் என அனைத்து இடங்களிலும் தூய்மையை பேணுவது நமது பொறுப்பாக மாற வேண்டும். நண்பர்களே, வரவிருக்கும் காலகட்டம் பண்டிகை காலமாகவே இருக்கிறது.
தீபாவளி ஒரு வகையில் மாபெரும் திருவிழாவாகவே ஆகிவிடுகிறது. உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே சமயம் நாம் தற்சார்பு அடைய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். நாட்டை தற்சார்பு உடையதாக ஆக்கிய தீர வேண்டும். அதன் பாதை சுதேசி வழியாகவே முன்னோக்கி செல்ல வேண்டும். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த மாதம் மீண்டும் புதிய சரிதங்களுடனும் உத்வேகங்களுடனும் சிந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். நன்றி.